இறை வழிபாட்டில் பூசைகள் செய்வதும் புனஸ்காரங்கள் செய்வதும் பரிகாரங்கள் செய்வதும் இறைவனுக்கு ஏற்புடையதா என்று பார்த்தால் அவற்றில் கொஞ்சம் சந்தேகம்தான். இறை வழிபாட்டில் உள்ளார்ந்த அன்பு ஒன்றுதான் முக்கியமானதே ஒழிய நாம் செய்கின்ற பூஜைகளை வைத்தும் பரிகாரங்களை வைத்தும் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தமில்லை. இறை வழிபாட்டிலே இடைத்தரகர்கள் வேண்டுமானால் தங்கள் பிழைப்புக்காக அதை நடத்தி கொள்ளலாம். உள்ளார்ந்த அன்பு, உள்ளத்தில் கருணை, உயிர் இரக்கம் இவையே நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிமுறைகளாகும். இந்த வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுமானது. இறைவனை நீங்கள் நாடி செல்ல வேண்டியது இல்லை. இறைவனே உங்களை நாடி வருவான். அது வழிபாட்டு முறைகள் என்பது ஆரம்ப நிலைக்காக, ஒரு பக்தி நெறியிலே ஒரு ஆரம்ப நெறிக்காக வேண்டுமானால் வழிபாட்டு முறைகளையும் நாம் பூசை முறைகளையும் அடிப்படையாக கொள்ளலாம். ஆனால் அவற்றையே நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கில் ஒரு தொய்வு ஏற்படும், ஒரு தோல்வி ஏற்படும். அதனால் ஆரம்ப நிலைக்கு வழிபாடு முறைகளை நாம் வைத்துக் கொள்ளலாமே ஒழிய இறுதி நிலை என்பது யோக நெறியும் ஞான நெறியையும் பின்பற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் என்றால் நாம் இறைவனுக்கு அளிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது சென்று சேர்வது இல்லை. இறைவனுக்கு கொடுக்கின்ற எந்த பொருளும் அது இறைவனும் ஏற்றுக்கொள்வதில்லை. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த எளிய மனிதர்களுக்கும் வறியவர்களுக்கும் பசியோடு இருப்பவர்களுக்கும் கொடுக்கின்ற பொருட்களும் உணவுகளும் தான் இறைவனை போய் சென்று அடையுமே ஒழிய அது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய இந்த பரிகார பூஜைகளோ வழிபாட்டு முறைகளோ இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் திருமூலர் திருமந்திரத்திலே படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், அதாவது படமாடக் கோயில் என்று சொன்னால் அது இறைவன், ஆலயத்திலே நாம் வழிபடக்கூடிய அந்த இறைவன். அந்த இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய எதுவுமே நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது வந்து சேராது. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், அதாவது நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடியது அனைத்துமே நம்முடைய புண்ணிய கணக்கிலே போய் சேர்ந்து விடும். படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று சொல்கிறார் திருமூலர். மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்துமே இறைவனுக்கு போய் சேரும் என்று திருமூலர் திருமந்திரத்திலே நமக்கு வழிபாட்டு முறைகளை அறிவுறுத்தி சொல்கிறார். இந்த இயற்கையினுடைய படைப்பாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய படைப்பு என்று நாம் கருதி கொண்டாலும் சரி, அது 4 விதமான பிறப்புகள் இந்த மண்ணிலே நிலவுகின்றது. ஒன்று, விதையிலே இருந்து தோன்றுகின்ற உயிரினங்கள். விதை மண்ணிலே விழுகிறது. மண்ணிலே விழுந்த விதை நீரின் துணை கொண்டும் காற்றின் துணை கொண்டும் மண்ணை கிழித்து மேலெழும்பி வளர்கிறது. அவை செடி, கொடிகள், மரங்கள் என்று தாவர வகையெல்லாம் விதையில் இருந்து தோன்றுபவை. இது ஒரு வகையான உயிரின தோற்றம். இரண்டாவது தோற்றம் வியர்வையிலிருந்து தோன்றுகின்ற உயிரினங்கள். வியர்வையிலிருந்து எந்த உயிரினங்கள் தோன்றும்? நம் தலையிலே தோன்றுகின்ற பேனாக இருக்கக்கூடியது நம் தலையிலே வியர்க்கக்கூடிய வேர்வை துளிகளின் மூலமாகத்தான் பேன் உற்பத்தி ஆகிறது. மற்றும் வைரஸ் கிருமிகளாக இருந்தாலும் சரி, பாக்டீரியாக்களாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் வியர்வை துளிகளின் மூலமாக உற்பத்தி ஆகின்றன, தோற்றங்கள் நிகழ்கின்றன. வியர்வையிலிருந்து தோன்றுபவை 2ஆம் வகை. 3ஆம் வகை முட்டையிலிருந்து தோன்றுகின்ற உயிரினங்கள், அதாவது பாம்பு, தவளை, ஆமை, முதலை, பறவைகள் போன்ற உயிரினங்கள் எல்லாம் முட்டையிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள். இது 3ஆவது வகை. 4ஆவது வகை கருப்பையிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்கள்.
மனிதர்களாகிய நாம், விலங்குகள், இவையெல்லாம் தாயினுடைய கருவறையிலிருந்து தோன்றக்கூடிய உயிரினங்களாக இருக்கின்றன. இப்படியாக உயிர்களின் தோற்றம் 4 வகையிலிருந்து தோன்றுகின்றன என்பதை உலகிற்கு முதலாக அறிவுறுத்தி சொன்னது நம்முடைய சைவம். சைவத்தினுடைய சித்தாந்தம்தான் முதலாக உயிரின தோற்றத்தை பற்றி இந்த உலகுக்கு அறிவுறுத்தி சொன்னது. இப்படியான இந்த உலக உயிர்கள் எல்லாம் இந்த பூமியிலே தோன்றி 50 பூதங்களின் ஆசியோடு வளர்க்கப்பெற்று ஒரு நாள் இந்த மண்ணோடு மண்ணாக மறைந்து விடுகிறது. இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருப்பது, நாம் இந்த மண்ணிலே தோன்றுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? அது வினைப்பயன் என்று சித்தாந்தம் தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்கிறது. எத்தனை கோடி சொத்துக்கள் வைத்திருந்தாலும் அத்தனை சொத்துக்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இந்த பிறவியிலே இருக்கின்ற பட்சத்தில்தான் நாம் அனுபவிக்க முடியுமே ஒழிய அவற்றை நாம் சேமித்து வைக்கலாம். பின்னொருவர் வந்து அந்த சேமிப்பை கரைத்து முற்றிலும் சுழியமாக ஆக்கிவிடலாம். ஆக நம்முடைய வாழ்வு என்பது இன்பங்களும் துன்பங்களும் இணைந்து பயணப்பட வேண்டியதுதான். அந்த பயணத்திலே நாம் நல்லவைகளை, அறம் சார்ந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்கின்ற பொழுது நாமும் இன்புறுவோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவுகளும் எல்லாமே இன்புற்று வாழ்வார்கள். சைவத்தினுடைய மேன்மை உலகெங்கும் இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கிறது. காரணம், சமண காலத்திலே இந்த சைவம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருந்த காலத்தில் நால்வர் பெருமக்கள் தோன்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர் என்ற 4 சமய குரவர்கள் மூலமாக, அதாவது விளிம்பு நிலைக்கு சென்ற இந்த சைவ சமயத்தை மீட்டெடுத்து இந்த மக்களிடையே கொண்டு போய் இந்த சைவ சமயத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய அளப்பரிய ஒரு செயலாகும். அந்த செயலினுடைய தொட்டுத்தான் இன்றைக்கு பல சிவாச்சாரியார்கள், ஆகம விதிகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு சைவத்தினுடைய பரவல், அதாவது சைவம் என்பது இன்று காற்றின் விட வேகமாக பரவக்கூடிய அளவிற்கான ஒரு முன்னோக்கி பயணத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது இந்த சைவம். இந்த சைவத்தினுடைய அடிப்படை வழிபாடு எங்கிருந்து தொடங்குகிறது? அதை திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று சொல்கிறார். முதல் வரியிலே தெளிவு குருவின் திருமேனி காண்டல். நமக்கு குரு என்று அழைக்கப்படுபவர் யார் என்றால் சிவபெருமான் தான் நமக்கு முதன்மையான குரு என்று அழைக்கப்படுகிறார். ஆலயங்களுக்கு சென்று நாம் அங்கே இருக்கக்கூடிய லிங்க திருமேனியாக இருந்தாலும் சரி அல்லது நடராஜர் திருமேனியாக இருந்தாலும் சரி அவற்றை வழிபாடு செய்வது என்பது முதன்மை நிலையாகும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இரண்டாவது நிலை தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். முதலிலே வழிபாடை தொடங்குகிறோம். இரண்டாவதாக இறைவனுடைய திருப்பெயரை, அதாவது திருவைந்தெழுத்து என்று சொல்லப்படுகின்ற நமச்சிவாய மந்திரத்தையும் சிவாய நம என்ற மந்திரத்தையும் உச்சரிக்கின்ற வழிமுறையை நாம் இரண்டாவதாக காண்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்படியாக 2 வழிபாட்டு முறைகளையும் நாம் தொடக்கத்திலே நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அதற்கடுத்து தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்றால் சிவபெருமானுடைய பற்றிய செய்திகளையும் சிவபெருமானுடைய பேராற்றலையும் சிவபெருமானுடைய அன்பு நெறியையும் எங்கெங்கு பேசுகிறார்களோ, எங்கு பேசப்படுகிறதோ, எங்கு சொற்பொழிவுகள் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் சென்று நாம் சிவபெருமானுடைய அந்த அரும்பெரும் காரியங்களை எல்லாம் நம்முடைய செவியின் மூலமாக கேட்டல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்பது 3வது நெறி. 4வது தெளிவு குரு உருவின் சிந்தித்தல் தானே. அதாவது குருவினுடைய உருவ அமைப்பு, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய 5 தொழில்கள், இவற்றையெல்லாம் நாம் நம்முடைய செவியின் மூலமாக படிப்பதற்கு இயலாமை போனால் கூட செவியின் மூலமாக அந்த 5 எழுத்து உடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய
பெருமைகளையெல்லாம் நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் நாம் சிவத்திற்குள்ளே உள்ளே நுழைகின்ற ஒரு ஆற்றலை நாம் பெற்றவர்களாக மாறிவிடுவோம். சைவர்களாகிய நாம் நமச்சிவாய மந்திரம், சிவாய நம மந்திரத்தோடு சேர்த்து ஒரு தேவார பாடல் ஒன்றையும் நாம் எழுகின்ற போதெல்லாம், தினந்தோறும் காலையில் எப்பொழுதெல்லாம் விழித்து எழுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பாடல் பாட வேண்டும். அதாவது பாடல் தெரியாதவர்கள் 5 எழுத்து மந்திரத்தையும், பாடலை பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள், நமக்கு குரலின் வளமை இல்லை என்றாலும் பரவாயில்லை, பேசுகின்ற ஆற்றலை, பேராற்றலை இறைவன் கொடுத்திருக்கின்ற காரணத்தினால் நாம் ஒரு பாடலையாவது நாம் மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அதில் சிறப்பானதாக ஒரு பாடல். நமக்கு 12 திருமுறைகள் இருக்கின்றன. அந்த 12 திருமுறைகளிலே எந்த பாடலை பாடினாலும் அது இறைவனை பாடியதாகவே பொருட்கொள்ளப்படும். இருப்பினும் ஒரு சிறப்பானதான ஒரு பாடல். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இருந்து இறங்கி இருந்து அருள் செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். 4 வரி பாடல்களை கூட நாம் பாட முடியவில்லை என்றாலும் 2 வரிகளாவது, அதாவது எனக்கு இறைவா நீ புழுவாக பிறக்கின்ற ஒரு பிறப்பினை கொடுத்தால் கூட அந்த புழுவான பிறப்பில் கூட நான் உன் பெயரை உச்சரிக்கின்ற, உன்னுடைய 5 எழுத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு நீ அந்த ஆற்றலை தர வேண்டும் என்று நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம். புழுவான பிறவியை நாம் கேட்டால் கருணை உள்ளவன் அல்லவா அவன். நிச்சயமாக புழுவான பிறப்பை தரமாட்டான். பிறர்க்கரிய மனிதர் பிறவியை தான், அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஒரு அரிதான பிறவியை நமக்கு கொடுப்பான். நாம் கேட்பது புழு பிறப்பாக இருந்தாலும் அவன் கருணையுள்ளவன், கொடுப்பது பெரும் பிறப்பாகத்தான் இருக்கும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். இந்த 2 வரிகளையாவது நாம் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருந்தால், சொல்லிக் கொண்டிருந்தால், கருணை வடிவான அந்த கருணாமூர்த்தியினுடைய கருணையினால் நாம் நல்ல பிறவிகளை எடுப்போம், நல்லதை நாட்டிற்கு செய்வோம், இந்த சைவத்தை உலகெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம் என்று கூறி அடுத்த ஒரு காணொளியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.